ஷிஃபா மருத்துவமனை சார்பில் உலக புற்றுநோய் தினம் கடைபிடிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் பிப்ரவரி 4ஆம் தேதியன்று உலக புற்றுநோய் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு நெல்லை ஷிஃபா மருத்துவமனை சார்பில் புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுடன் புற்றுநோய் தினம் கடைபிடிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஷிஃபா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் முகமது அராபத் தலைமை வகித்தார். காவல் ஆய்வாளர் திரு காசிராஜன் புற்றுநோய் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்க வாகன பிரச்சாரத்தை கொடியசைத்து துவக்கி வைத்து சிறப்பித்தார். புற்றுநோய் தின சிறப்பு செய்தியினை ஷிஃபா மருத்துவமனையின் புற்றுநோய் அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் முகமது இப்ராஹிம், புற்றுநோய் மருத்துவ நிபுணர்கள் டாக்டர் மணிகண்டன், டாக்டர் இந்துஜா ஆகியோர் பகிர்ந்து கொண்டார்கள். முன்னதாக ஷிஃபா பாராமெடிக்கல் கல்லூரி மாணவ மாணவியரின் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நேரு நர்சிங் காலேஜ் மாணவிகள், ஷிஃபா மருத்துவமனை செவிலியர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். நிறைவாக டாக்டர் அகமது யூசுப் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நெல்லை ஷிஃபா மருத்துவமனை சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. நான் டாக்டர் முகமது இப்ராஹிம், ஷிஃபா மருத்துவமனையில் புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வருகின்றேன். இன்று உலக புற்றுநோய் எதிர்ப்பு தினம். எல்லா வருடமும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்படுகிறது. இன்று ஷிஃபா மருத்துவமனையில் இது கொண்டாடப்பட்டு வருகிறது. புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வையும் அது குறித்த தவறான பரப்புரைகளை தடுப்பதற்காகவும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா புற்றுநோய்க்கான இன்சிடென்ஸ் ரொம்ப அதிகமாக ஆகிட்டுருக்கு. நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், அதாவது ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக், இதுக்கு அடுத்தபடியாக ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் இருந்தது இறப்பதற்கு காரணமாக. இப்பொழுது புற்றுநோய் 2வது காரணமாக அமைந்திருக்கு. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு மட்டுமே வந்து கொண்டிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா வயது குறைந்த ஆட்களுக்கும் வருது. இந்தியா பொறுத்த வரைக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டில் புற்றுநோய்க்கான அனைத்து சிகிச்சை முறைகளையும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் நமக்கு ஏதுவான வகையில் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. இருந்தாலும் புற்றுநோய்க்கான அந்த மருத்துவம் மக்களுக்கு போய் சென்றடைவது தாமதமாக ஆகிறது. இதனால் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான காஸ்ட்டும் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் கால அளவும் கூடுகிறது. மேலும் சக்ஸஸ் ரேட்டும் குறைஞ்சிருது. ஸோ இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, அந்த நோயாளிகள் டயக்னோசிஸ், அதாவது புற்றுநோய் என்று கண்டறிந்த உடனே அதற்கான ட்ரீட்மெண்ட்டை உடனே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த வருடத்திற்கான அந்த தீமும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் த கேர் கேப், அதாவது நோயாளிகளுக்கும் மருத்துவத்துறைக்கும் மருத்துவருக்கும் இடையில் உள்ள அந்த இடைவெளியை நாம் குறைக்கணும் என்பது தான். அதற்கு மிக முக்கியமான ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியா, அதாவது சமூக வலைதளங்கள், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் போன்ற இதுகளில் புற்றுநோய் குறித்த தவறான பரப்புரைகள் இருப்பது தான். இதை படித்துவிட்டு நோயாளிகள் கூட இருக்கக்கூடிய அவர்களுடைய சொந்தங்கள், குடும்ப உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டை சரியான முறையில் சரியான நேரத்தில் எடுப்பது கிடையாது. சில பேர் எடுத்தாலும் அதை பாதியில் கைவிட்டுறாங்க. இதனால் நோயுடைய வீரியத்தன்மை அதிகமாகுது. நோயை நாம் கண்டறிந்தும் நோய்க்கான அந்த ட்ரீட்மெண்ட் முறைகள் நம்ம கையில் இருந்தாலும் நாம் அந்த நோயை குணப்படுத்தலை நாம் தோல்வி அடைந்து விடுகின்றோம். ஸோ இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தில் அனைவரையும் கேட்டுக்கொள்வது என்னென்றால்,
புற்றுநோய் குறித்த தவறான பரப்புரைகளை நாம் நிறுத்த வேண்டும். உதாரணமாக நம்மளுடைய கோவிட் டைமில் பிரேக் த செயின் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி இதுலேயும் இந்த தவறான பரப்புரைகளை வந்து நம்ம பிரேக் த செயின் மூலமாக நம்ம தவறான மெசேஜஸை ஃபார்வர்ட் பண்ணாமல் இருந்தாலே புற்றுநோய்க்கான அந்த கரெக்டான சிகிச்சை வந்து மக்களுக்கு போய் சென்றடையும்.